ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்த்தி. இப்போ நம்ம கொஷின் டாக்னா என்னன்னு கிளியராக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கொஷினில் நாட்டு இருந்தால் எடுத்துடணும், நாட்டு இல்லைன்னா போடணும். சரிங்களா? அப்போ கொஷின் டாக் அப்படி இல்லை, ஷீ இஸ் எ டீச்சர். அவங்க ஒரு டீச்சராக இருக்காங்க, அவங்க இருந்தாங்களா அப்படின்னு கேட்கணும். அதான் என்னது ஆன்சர். ஃபர்ஸ்ட்டு நம்ம கொஷின் டாக்ல ஃபுல் சென்டென்ஸையும் எப்போதுமே பார்க்க வேணாம். ஃபர்ஸ்ட்டு 2 வார்த்தையை மட்டும் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஷீக்கு அப்புறம் என்ன இருக்கு? இஸ் இருக்கு. ஓகேங்களா? செகண்டா உள்ள வார்த்தை ஃபர்ஸ்ட் வரும், ஃபர்ஸ்ட் உள்ள வார்த்தை செகண்டா வரும். நாட்டு இல்லைன்னா போடணும், இருந்தா எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இஸ் ஃபர்ஸ்ட் போடணுமா? இஸ்ன்ட் ஷீ, அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, இருந்தாங்களா? அதான் ஆன்சர். செகண்டா உள்ளது ஃபர்ஸ்ட் வந்துடணும், ஆரண்ட் வி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, தே ஹாவ் நாட் பென். அதுல நாட்டு இருக்கு, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நாட்டை எடுத்துடணும். எப்படி எடுக்கலாம்? ஹாவ் நாட் இருக்கு, அப்ப ஹாவ் தே. நெக்ஸ்ட் இது வந்துட்டு உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, ஷீ ஹேட் பென். இதை எப்படி மாத்துவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கொஸ்டின் டாக்ல இருக்கிற ஒரு சில ரூல்ஸை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் செகண்டா உள்ள வார்த்தைலாம் இந்த மாதிரி வில்லு ஓன்ட் ஆம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி நம்ம ஆன்சர்ல போடும்போது மாற்றணும்னு பார்க்கலாம். வில்லுன்னு வந்துச்சுன்னா ஓன்ட்டுன்னு போடணும், ஓன்ட்டுன்னு வந்துச்சுன்னா வில்லுன்னு போடணும். சரிங்களா? வில்லுனா ஓன்ட்டு, ஓன்ட்டுனா வில்லு. ஓகே. நெக்ஸ்ட் ஆம்னு வந்துச்சுன்னா ஆர்னு மாற்றணும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஷின்ல ஆம்னு வந்துச்சுன்னா ஆன்சர்ல ஆறுன்னு மாற்றணும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின்ல ஆறுன்னு வந்துச்சுன்னா அது வந்துட்டு மாறாது, ஆர் தான். நெக்ஸ்ட் கொஷின்ல லெட்ஸ் அப்படின்னு வார்த்தை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஆன்சர் என்ன தெரியுமா? ஷல்வி தான். நெக்ஸ்ட் ஷீ ஈட்ஸ் அண்ட் ஆப்பிள். இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா நம்ம வேர்போட எஸ் வந்துச்சுனாலே டஸ் போடணும். ஓகேங்களா? எஸ் டஸ் ரைமிங்கா வருதா அப்படி நான் போச்சுக்கோங்க. டஸ் கொஸ்டின் நாட்டு இல்லை, நம்ம நாட்டு போடணும். டஸ் இட் ஷீ, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க, ஷீ ஏட் அண்ட் ஆப்பிள். இந்த மாதிரி வேர்ப் வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா நம்ம டிட்டு போடணும். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம வேர்போட எஸ் வந்ததுன்னா டஸ் போடணும், வேர்போட பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா நம்ம டிட்டு போடணும். சரிங்களா? நெக்ஸ்ட் லெட்ஸ் கோ டு பார்க். இந்த மாதிரி கொஸ்டின்ல லெட்ஸ் வந்தா என்னன்னு சொன்னேன்? ஷல்வி தான் போடணும். சரிங்களா? நெக்ஸ்ட் லெட்ஸ் கம் டு ஹோம். அதுக்கு என்ன ஆன்சர்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட். நான் ஸ்டூடெண்டா இருக்கேன், நான் இருந்தேனா எப்படி கேட்கலாம்? ரூல்ஸ்ல சொன்னேன்னு ஆம் வந்துச்சுன்னா என்னென்னு மாறும்? ஆர் அப்படின்னு மாறும். சரிங்களா? இப்போ கொஷின்ல நாட்டு இல்லை, அப்ப என்ன பண்ணணும்? நம்ம நாட்டு போடணும், ஆரண்ட் ஐ. நெக்ஸ்ட் பாருங்க, தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஆம் இருந்தா ஆர் போடணும், ஆனா ஆர் இருந்ததுன்னா ஆர் தான் ஆன்சர். சரிங்களா? தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். இது எப்படி மாறும்? ஆரண்ட் தே. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஐ வில் கம். அந்த மாதிரி வில் வந்துச்சுன்னா என்னன்னு மாத்த சொன்னேன்? வெரி குட். வில் வந்தா ஓன்ட்னு மாத்தணும், ஓன்ட் ஐ. நெக்ஸ்ட் ஐ won't go to பார்க். இந்த மாதிரி கொஷின்ல won't இருந்துச்சுன்னா என்னன்னு மாத்தணும்? வெரி குட், வில்லுன்னு மாத்தணும். சரிங்களா? கொஷின்ல நாட் இருக்கு, அப்ப நம்ம நாட்டு சேர்க்க கூடாது, வில் ஐ மட்டும்தான் போடணும். நெக்ஸ்ட் உங்களுக்கான கொஷின் என்ன இருக்கு? ஐ won't come to home. இதை எப்படி மாத்துவீங்க? நெக்ஸ்ட் ஐ வில் clean the home. இதுக்கும் இந்த ரெண்டுத்தையும் நம்ம கமெண்ட்ல நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஏன் தெரியுமா நான் அடிக்கடி கொஷின் கொடுக்குறேன்? அப்பதான் உங்களுக்கு கொஷின் டாக் வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேங்களா? இது ஃபைனல் டெஸ்ட்டு. நான் கொஷின் மட்டும் அப்படியே படிக்கிறேன். லெட்ஸ் கோ டு ஸ்கூல். ஷீ இஸ் எ டீச்சர். ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட். ஐ வில் கம். தே ஆர் போலீஸ். ஷீ ஈட்ஸ் எ மேங்கோ. இதுக்கெல்லாம் ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க.
உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. பை பை.